ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன. இந்தியாவில் சிவிங்கி புலிகளை அறிமுகப்படுத்தும் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. சிவிங்கி புலிகள் குறித்து முக்கோணம் பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவில் சிவிங்கி புலிகளை அறிமுகப்படுத்தும் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் செய்தி. இந்த செய்தியை ஒட்டின 3 புள்ளிகளை தான் இன்றைக்கு முக்கோணம் பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து இறக்கும் சிவிங்கி புலிகள் யார் காரணம்? முதல் புள்ளி, ப்ராஜெக்ட் சீட்டாவின் நோக்கம் என்ன? இந்தியாவோட மத்திய பகுதியில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி காணப்பட்ட இனம் தான் சிவிங்கி புலிகள். அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு அழியும் தருவாயில இருக்கு. இந்த சூழ்நிலையில மீண்டும் அந்த சிவிங்கி புலிகளை அந்த சமவெளி பகுதிக்கு விட்டு சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது. பிரதமர் மோடியோட பிறந்த நாளை முன்னிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து முதல் தவணையா 3 ஆண் சிறுத்தைகளும் 5 பெண் சிறுத்தைகளும் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கூனோ அப்படின்ற தேசிய பூங்காவில் விடப்பட்டது. அதுக்கப்புறம் 2வது தவணையா 12 சிவிங்கி புலிகள் அதே தேசிய பூங்காவில் ஒரு பாதுகாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட பகுதியில் விடப்பட்டது. ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகளை கூனோ தேசிய பூங்காவில் ஒரு தடுக்கப்பட்ட பகுதியில் பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் காடுகளுக்குள்ள விட்டு இயற்கையா இனப்பெருக்கம் நடத்தி இந்த இனத்தை பெருக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதுக்கு கிட்டத்தட்ட 91.67 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. 2வது புள்ளி, ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் சந்தித்த நெருக்கடிகளும் சவால்களும். மிகுந்த நிபுணத்துவத்தையும் பொருட்செலவையும் கோர இந்த திட்டம் 2 ஆண்டுகள்ல பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கு. 8 சிவிங்கி புலிகளும் தடுப்பில் பிறந்த 17 குட்டிகள்ல 5 இறந்து போனது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருக்கிற வெப்பநிலையை தாங்காதது தான் அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்களோட கருத்தா இருக்கு. ஆப்பிரிக்க வனப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஓராண்டு இடைவெளியிலேயே சிறுநீரக கோளாறு மாரடைப்புல சில சிவிங்கி புலிகள் இறந்து போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் அவசரமாக இணை சேர்க்க முயற்சித்ததே அப்படின்னு நிபுணர்கள் குற்றம் சாட்டுறாங்க. உலகிலேயே வேகமாக நகரக்கூடிய நிலவாழ் பாலூட்டி அப்படின்னா அது சிவிங்கி புலிகள் தான். அது வேகமா ஓடுறதுக்கு வேட்டை திறன் இது எல்லாத்துக்கும் தொடர்ச்சியான பயிற்சிகள் தேவை. ஆனா கூனோ தேசிய பூங்காவில் ஒரு தடுக்கப்பட்ட பகுதியில் அதனுடைய வலுவான தசை பகுதிகளை வேகமாய் இழந்தது தான் இந்த மரணத்துக்கு முக்கிய காரணம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவின் சிவிங்கி புலிகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்த 2020 நீதிமன்றம் அனுமதி வழங்குறாங்க. சூழியல் விலங்கு நலன் எல்லாத்தையும் மீறி பிரதமரோடு தொடர்பு படுத்தி சர்வதேச ஊடக பிரச்சாரமா இந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் கொண்டு போனதுதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற விமர்சனங்களும் வைக்கப்படுது. 3வது புள்ளி, ப்ராஜெக்ட் சீட்டா போன்ற திட்டங்களின் எதிர்காலம். தடுக்கப்பட்ட பகுதிகள்லாம் இல்லாம சுதந்திரமா சிவிங்கி புலிகளை விட்டாலே அது உயிர் தரிப்பதற்கு 10% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல கூறுறாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வர திட்டத்தோட பொறுப்பாளரான வின்சென்ட் மேவே என்ன சொல்றாருன்னா, கண்டம் விட்டு கண்டம் விலங்குகளை மாத்துறது ரொம்ப சவாலானது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இந்த முயற்சியில கிட்டத்தட்ட 200 சிவிங்கி புலிகள் 26 ஆண்டுகள்ல இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. 1966 இருந்து 1996 வரைக்கும் தென்னாப்பிரிக்கா விலங்கு மறு அறிமுக நிகழ்ச்சி 10 முறை நடந்திருக்கு. இதுல 9 முறை தோல்விதான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது போன்ற அரிதான விலங்குகளை பெருக்கிற திட்டத்துல நம்ம அனுபவத்துல இருந்து தான் முக்கியமான பாடத்தை கத்துக்கணும். ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து சிவிங்கி புலிகளை இறக்குமதி செய்யாம முதல்ல அந்த விலங்குகள் வாழ்றதுக்கான ஒரு தரமான வாழிட சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சூழியலாளர்களோட கோரிக்கையா இருக்கு. ப்ராஜெக்ட் சீட்டா மாதிரியான பெரிய திட்டங்கள்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இப்படியாக பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இருக்க இந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைந்தது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் இயற்கை வாழிடத்துல பிறந்த இந்த புதிய சிவிங்கி குட்டிகளை பார்த்து உலகமே கொண்டாடுது அப்படின்னு சொல்றாரு.